Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi தான் PKL 12 தான் யூ மும்பை தான். எஸ் ஸ்டார்டிங் 7 தான். தெரிஞ்சிருக்குமே என்ன பேச போகிறேன்னு. ஸ்டார்டிங் 7 பேசுவோம். ஏன்னா டேட் எனி மூமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடும். மோஸ்ட் ப்ராபப்லி 3rd வீக் ஆஃப் ஆகஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம் டேட்டுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லா டீமை பற்றி ஸ்டார்டிங் 7 பேசுகிறோன்னு இருக்கோம். தெலுங்கு டைட்டன்ஸ் ஆல்ரெடி பேசியாச்சு, தமிழ் தலைவாஸ் பேசியாச்சு, பெங்களூர் புல்ஸ் பேசியாச்சு. பார்க்காதவங்கள என்ன பண்ணணும், டக்குன்னு ஓடி போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லணும். எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம். சரி, ஸ்டார்டிங் 7 இப்போ யூ மும்பா பார்த்துடலாமா, யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி ஒத்துப்பீங்க நான் சொல்கிறத? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளேயருக்கு பதில் அந்த பிளேயர் இருக்கலாமே சார், இவர் தேவையில்லை சார், இவர் ஃபார்மில் இல்லை சார் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். சோஷியல் மீடியாவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட் தானே. எப்போ பார்த்தாலும் ஃபேக் நியூஸோ இல்லைனா வந்து திரிகிட்டே இருக்கக்கூடாது. சோஷியல் மீடியாவில் உருப்படியாகவும் நிறைய விஷயங்கள் பேசணும். ரைட், ஆப்ஷனில் 8 பேர் எடுத்தாங்க யூ மும்பா, 10 பேர் ரீட்டைன் பண்ணாங்க, மொத்தம் 18 பேர். அண்ட் PKL 2ல் இவங்க கப்பு ஜெயிச்சவங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. இவங்களாலும் ஒரு கப்பு ஜெயிச்சாங்க, நம்ம அது கூட ஜெயிக்கல. 9 சீசன் ஆச்சு. ரைட், PKL 11 போன சீசன் 12 மேட்ச் ஜெயிச்சாங்க, 71 பாயிண்ட் எடுத்தாங்க, ரேங்க் நம்பர் 5. எலிமினேட்டர் தோத்துட்டாங்க பாட்னா பைரட்ஸில் 31-23. இது அவங்க போன சீசன் பர்ஃபார்மன்ஸு. கேப்டன் வந்து இவங்களுக்கு சுனில், வெரி குட், ஃபென்டாஸ்டிக் கேப்டன், ஃபைனஸ்ட் பிரெயின் திங்கிங் கேப்டன், ஒரு ஸ்டெப் அஹேடாகவே யோசிக்கக்கூடியவர். PKL சொல்கிறேன், இஸ் அ வெரி குட் கேப்டன் சுனில் குமார். பாப்பா இந்த வாட்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு. போன சீசன் அஜித் சௌஹான் ஸ்டார் ஆகிட்டார் ஓவர் நைட்டு PKL 11ல். ஏன்னா 23 மேட்ச்சில் 185 பாயிண்ட்ஸ். வெரி நம்ம சச்சின் தன்வர், நரேந்தர் 2 பேரும் சேர்த்தாலே 185 வரல போன சீசன். ஸோ அந்த அளவுக்கு இஸ் அ வெரி குட் ரைடர். அப்புறம் ஆப்ஷனில் வந்து அனில் மோகன் ஒருத்தர் எடுத்தாங்க. இவ்வளோக்கும் ஒரு டி கேட்டகரி, பேஸ் ப்ரைஸ் 9 லட்சம் தான். 78 லட்சம் வரைக்கும் பிட்டிங் நடந்தது. இவ்வளோக்கும் அவர் இது வரைக்கும் PKL விளையாடுனதே இல்லை. அப்போ இ மஸ்ட் பி வெரி குட். டொமஸ்டிக், ஃபெடரேஷன் கப் இதெல்லாம் விளையாடிருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தானே 78 லட்சம் வரைக்கும் போட்டு போனாங்க. கடைசியில் 78 லட்சத்துக்கு யூ மும்பா எடுத்துட்டாங்க அவரை. ரைட், இப்போது ஸ்டார்டிங் 7க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரைடருக்கு வந்துடுமா? PKL 11 ஸ்டார் அஜித் சௌஹான், அவரை தான் மெயின் ரைடரை வச்சுருவோம் டக்குன்னு. ரெண்டாவது ரைடர் பார்த்தீங்கன்னா இந்த அனில் மோகன். பிளேயர் டு வாட்ச் அவுட், அப்படி தான் சொல்லணும். வரப்போகிற சீசனில், போன சீசனில் எப்படி தேவாங், அயான், அஜித் சௌஹான்லாம் எங்கேருந்து டக்குன்னு வந்தாங்களோ, PKL 9ல் எப்படி நரேந்தர் வந்தாரோ, மேபி இந்த சீசன் PKL 12ல் இந்த அனில் மோகனை நிறைய பார்ப்போம்னு நினைக்கிறேன். அவர் தான் மோஸ்ட் ப்ராபப்லி விளையாட வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பணம் கொடுத்து எதுக்கு எடுக்கணும் டி கேட்டகரிக்கு? இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கவங்ககிட்ட ரோஹித் ராகவ், அவரை கூட எடுக்கலாம். ரைட், தேர்ட் ரைடருக்கு வந்துடுவோம். சந்தீப் குமார். இவர் வந்து பாட்னா பைரட்ஸில் விளையாண்டுட்டு இருந்தவர். உங்களுக்கு தெரியும், தேவாங்க, அயன், சுதாகர் கூடலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவங்க எடுத்திருக்காங்க. சந்தீப் குமாரை எடுப்பாங்களா தேர்ட் ரைடராக என்னான்னு யோசிக்கும் போது ஜஃபர் தானிஷ் ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கு 2-3 சீசன் அவங்களுக்கு தான் விளையாடுறாரு, ஈரானியன் பிளேயர். அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இவங்க எப்படி அவர் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா, PKL 10ல் இவர் ரைடரை யூஸ் பண்ணாங்க, PKL 11ல் வந்து டிஃபெண்டரை யூஸ் பண்ணாங்க. அதனால் ஆங்கிள் 1 ரொம்ப நல்லா பண்ணுவார் ஆஸ் அ டிஃபெண்டராக. எந்த பொசிஷனில் வேணால் விளையாடக்கூடியவர், ஆல்ரவுண்டர். அதனால சந்தீப் குமாருக்கு பதில் இவரை தான் எடுப்பாங்க என்னோட கணிப்புப்படி. ஜஃபர் தானிஷ் தேவைப்பட்ட ஃபியூச்சர் பாக்கி மேட்சஸில் வேறு ஏதாவது மேட்சஸ் கூட சந்தீப் குமாரை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஜித் சௌஹான், அனில் மோகன் அண்ட் ஜஃபர் தானிஷ் தான் ரைடராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட், டிஃபென்ஸுக்கு வந்துடுவோம். கார்னர், ரைட் கார்னர் ரிங்கு சர்மா. போன சீசன் 45 பாயிண்ட் 22 மேட்ச் விளையாடி, போன சீசன் யூ மும்பாக்கு தான் விளையாண்டாரு. அவர் தான் இருப்பார் கண்டிப்பாக ரைட்டு கார்னர். லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கோஸ்லியா. அவர் 15 பாயிண்ட் தான் எடுத்தார் போன சீசன், 11 மேட்ச் தான் விளையாண்டாரு. இதே டீமுக்கு தான் இருந்தார். ரீட்டன் வேறு பண்ணாங்க. ஸோ சம் ஸ்டஃப் இருக்கிறனால ரீட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா அவங்க 2 ஜோடி என்ன பண்ணுறாங்கன்னு. கவர் ஜோடியை பற்றி கவலையே இல்லை. ஆமாம், சுனில்குமார் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால். ஆனால் போன சீசன் கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். சுனில் 54 பாயிண்ட் 23 மேட்ச்சில், பர்வேஷ் பன்ஸ்வால் 38 பாயிண்ட் தான் எடுக்க முடியுது 23 மேட்ச்சில். ஆனால் ஃபேமஸ் சக்ஸஸ்ஃபுல் ஜோடி இவங்க டிஃபென்ஸில். போன சீசன் ஆவரேஜ் தான். ஆனால் இவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயண்ட் விளையாடும்போது பார்க்கணுமே, எல்லா ரைடரும் பயந்தாங்க அவங்கள. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக் ஜோடியாக அவங்க விளையாண்டது. மேபி அந்த பர்ஃபார்மன்ஸ் வில் பி ரிப்பீட்டட். வர சீசனில் ரிப்பீட் ஆனால் தான் இவங்க டாப் 6க்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், அண்ட் மொத்தத்தில் இதுதான். லெஃப்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா அஜித் சௌஹான், அனில் மோகன், ஜஃபர் தானிஷ். பேக்கப்புக்கு உங்களுக்கு வந்து சந்தீப் குமார் அண்ட் ராகவ் இருக்கார். ரைட் கார்னர் வந்து ரிங்கு சர்மா, லெஃப்ட் கார்னர் வந்து லோகேஷ் கோஸ்லியா, ரைட் கவர் சுனில், லெஃப்ட் கவர் பர்வேஸ் பன்ஸ்வால். சப்ஸ்டிடியூட் எங்கே அப்படின்னு கேட்பீங்க, சொல்லிடுறேன். சதீஷ் கண்ணன், தீபக், ரோஹித் ராகவ், சுனில் குமார், அபிமன்யு. இதுதான் என்னோட சப்ஸ்டிடியூட். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். புரிய பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.